Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல CBSE Class 10 Unit 2 Acid, Bases and Saltsல next activity 2.2 பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி 2.1 clear explanation நம்ம சேனல்ல இருக்குது, பார்த்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது ஆக்டிவிட்டி 2.2ல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு நம்ம புதுசாக இண்டிகேட்டரில் நம்ம நம்ம ஆல்ரெடி உள்ள வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் இண்டிகேட்டார், அப்புறம் வந்துட்டு அதில் சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸாக பார்த்தோம். இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, தட் இஸ் ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ். ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன? ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ்னா நமக்கு ஆசிடா பேஸா அப்படின்றத சம் ஸ்மெல் சேஞ்சஸ் மூலமா, ஓடர் சேஞ்சஸ் மூலமா, ஸ்மெல் ஆர் ஓடர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஓடர் சேஞ்சஸ் மூலமாக சொல்லும். ஸோ ஒரு சொல்யூஷன் அசிட்டிக்கா இல்லாட்டி பேசிக்கா அப்படின்றத இந்த ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணும்னா ஓடர் சேஞ்ச், ஸ்மெல் சேஞ்ச் மூலமாக சொல்லும். அது அசிட்டிக் சொல்யூஷனா இல்லாட்டி பேசிக் சொல்யூஷனான்னு இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை தான் நம்ம ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ஃபேக்டர் இண்டிகேட்டர்ஸாக இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு 3 பேரை. அந்த 3 பேர் யார்? சாப்டு ஆனியன், நல்லா ஃபைனாக கட் பண்ண ஆனியனு, தென் வெனிலா எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் நமக்கு தெரியும், க்ளோவ் ஆயில், க்ளோவ் இஸ் கிராம்பு ஆயில். ஸோ இதை எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இது 3 தான் இப்போ இண்டிகேட்டர்ஸாக இருக்குது, ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ். அப்போ ஸ்மெல் மூலமாக நமக்கு அசிட்டிக் பேசிக் சொல்யூஷன்ஸை இண்டிகேட் பண்ணும், சம் ஸ்மெல் சேஞ்ச் மூலமாக. ஓகே, இப்போ சாப்டு ஆனியனை வச்சு நம்ம எப்படி அசிட்டிக் பேசிக் சொல்யூஷன்ஸ் இது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்குரியது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம், பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சாப்டு ஆனியன், நல்ல ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போது பக்கத்தில் இருக்கிறது என்னது? கிளாத் ஸ்ட்ரிப், குட்டி குட்டியாக கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, சாப்டு ஆனியன் இருக்குது, கிளாத் ஸ்ட்ரிப் இருக்குது. இப்போ என்ன, ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து சாப்டு ஆனியனை இதுக்குள்ளே போட்டு இந்த கிளாத் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ள கிளாத் ஸ்ட்ரிப்பையும் உள்ளே வச்சு மூடிடணும் இந்த பிளாஸ்டிக் பேக்கை. ஸோ சாப்டு ஆனியன், கிளாத் ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து பிளாஸ்டிக் பேக்குள்ளே சாப்டு ஆனியனை கொட்டணும். எஸ், நீங்கள் சாப்டு ஆனியனை உள்ளே போட்டுறணும். ஆனியனை உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த கிளாத் ஸ்ட்ரிப் எடுத்து இன்சர்ட் பண்ணி உள்ளே வச்சு மூடிட்டு இந்த பேக்கை ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பேக்கை ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும், சரிங்களா? ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம அந்த அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி, பிளாஸ்டிக் பேக்கை ஓப்பன் பண்ணி இந்த கிளாத் ஸ்ட்ரிப்பை மட்டும் வெளியில் எடுக்கணும். இந்த கிளாத் ஸ்ட்ரிப்பை வச்சு தான் இப்போ நம்ம சொல்யூஷன் அசிட்டிக் யார், பேசிக் யாருன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு அந்த ஆனியன் தேவையில்லை. அந்த ஆனியனுக்குள்ளே முக்கி எடுத்த இந்த ஒரு நாள் நைட்டு பூரா இருந்த இந்த கிளாத் ஸ்ட்ரிப், ஆனியன், சாப்டு ஆனியனில் இருந்த இந்த கிளாத் ஸ்ட்ரிப் தான் தேவை. ஸோ இதை வச்சு தான், இதை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி தான் நம்ம அசிட்டிக் பேசிக் பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே அந்த கிளாத் ஸ்ட்ரிப் எடுத்து பிளாஸ்டிக் பேக்கில் இருந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா வி கெட் ஆனியன் ஸ்மெல். அந்த கிளாத் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்மெல் இருக்கும். நமக்கே தெரியும், ஆனியன் ஸ்மெல் நல்லா தெரியும் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா. இப்போ நம்மகிட்ட 2 சொல்யூஷன் இருக்குது. ஒரு சொல்யூஷனில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, இன்னொரு சொல்யூஷனில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் டியூப்ல எடுத்திருக்கேன், HCl டெஸ்ட் டியூப்ல எடுத்திருக்கேன், சோடியம் ஹைட்ராக்சைடு டெஸ்ட் டியூப்ல எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என் கையில் இந்த ஆனியனில் முக்குன கிளாத் ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இந்த 2 கிளாத் ஸ்ட்ரிப்பில் ஒரு கிளாத் ஸ்ட்ரிப்பை நான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஆனியனோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஸோ அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நான் இங்கே வச்சிருக்கிறது ஆசிட் தான் அப்படின்றத. ஸ்மெல் போகலை, ஆனியனோட ஸ்மெல் அப்படியே இருக்குது அந்த கிளாத் ஸ்ட்ரிப்பில்.
ஸோ கிளாத் ஸ்ட்ரிப் எடுத்து இந்த சொல்யூஷனில் முக்கி அதுக்கப்புறம் நம்ம மோந்து பார்த்தாலும் அங்கே ஆனியனோட ஸ்மெல் இருக்குது. ஸ்மெல் ரிமைன்ஸ். யாரோட ஸ்மெல்லு? ஆனியனோட ஸ்மெல் ரிமைன்ஸ். ஸோ அதனால ஆனியனோட ஸ்மெல் ரிமைன்ஸாக இருக்கிறதுனால இதை ஆசிட்னோ. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இதே அப்படித்தான். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனுக்குள்ளே நான் இன்னொரு கிளாத் ஸ்ட்ரிப்பை நான் வந்துட்டு டிப் பண்ணி மோந்து பார்க்குறேன், ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்த்தா ஆனியனோட ஸ்மெல்லே இல்லை. ஸோ ஆனியனோட ஸ்மெல் இல்லாததுனால இதை பேசிக் சொல்யூஷன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? சாப்டு ஆனியன் எடுத்தோம், கிளாத் ஸ்ட்ரிப் எடுத்தோம், ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஒரு பிளாஸ்டிக் பேக்குள்ள அந்த சாப்டு ஆனியனை கொட்டி கிளாத் ஸ்ட்ரிப்பை உள்ளே போட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சோம். நெக்ஸ்ட் டே அந்த கிளாத் ஸ்ட்ரிப்பை மட்டும் எடுத்து 2 சொல்யூஷனுக்குள்ளே டிப் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். ரெண்டையும் தனித்தனியாக ஒரு கிளாத் ஸ்ட்ரிப்பை HCl சொல்யூஷன்லையும் இன்னொரு கிளாத் ஸ்ட்ரிப்பை சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன்லையும் டிப் பண்ணி பார்க்கும்போது HCl டிப் பண்ணி மோந்து பார்த்த கிளாத் ஸ்ட்ரிப்பில் ஆனியன் ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் இதை ஆசிட்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடில் NaOHல நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே வச்சோம்ல, கிளாத் ஸ்ட்ரிப்பை, அதை மோந்து பார்த்தா அங்கே ஆனியனோட ஸ்மெல்லே இல்லை. ஸோ அதுலேருந்து இதை பேசிக் சொல்யூஷன்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி தான் சேஞ்சு, ஸ்மெல் மூலமாக சேஞ்சு கிடைக்கிறதுனால, ஓடர் சேஞ்ச் மூலமாக இருக்கிறதுனால தான் இது என்ன மாதிரி இண்டிகேட்டர்னு சொல்கிறோம்? ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நவ் நம்ம இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ ஸ்மெல் த டிப்டு கிளாத் ஸ்ட்ரிப் டேக்கன் அவுட் ஃப்ரம் த HClலேருந்து எடுத்ததை மோந்து பார்த்தா ஆனியன் ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஸோ இது ஆசிட்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. இதே சோடியம் ஹைட்ராக்சைடில் ஸ்ட்ரிப் பண்ண கிளாத் ஸ்ட்ரிப்பை பார்த்தோம் அப்படின்னா ஆனியன் ஸ்மெல் லாஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இதை ஒரு பேசிக் சொல்யூஷன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படித்தான் இந்த சாப்டு ஆனியனை ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டராக யூஸ் பண்ணி ஆசிட் யார், பேஸ் யாருன்றத ஓடர் சேஞ்ச் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் அண்ட் க்ளோவ் ஆயில். ஃபஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் இங்கே பாருங்கள். வெனிலா எசன்ஸ் ஒரு பீக்கரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெனிலா எசன்ஸை 2 டெஸ்ட் டியூப்பில் நான் சேர்த்து இந்த டெஸ்ட் டியூப் சேர்க்குறேன். இந்த டெஸ்ட் டியூப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ 2 டெஸ்ட் டியூப் இருக்குது. இந்த 2 டெஸ்ட் டியூப்லையும் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெனிலா எசன்ஸை ட்ராப்பாக இங்கேயும் ஆட் பண்ணுறேன், இங்கேயும் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் ஸ்மெல் நம்ம ப்ளசண்ட்டாக நம்ம மோந்து பார்த்துருப்போம், நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் இந்த ஆசிட் HClல இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்டை இல்லை வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் டியூபை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா அந்த வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஸ்மெல் ரிமைன்ஸ். ஸோ தட் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஓகே, ஸ்மெல் போகலை. வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் நம்ம ஆசிட்ல போட்டாலும் போகலை. ஸோ இந்த HCl ஆசிட்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு டெஸ்ட் டியூப்லையும் 2-3 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணோம்னா, நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா நம்ம மோந்து பார்த்தோம்னா இந்த வெனிலா எசன்ஸோட ஸ்மெல்லே இதில் இல்லை. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ 2 டெஸ்ட் டியூப் எடுத்தோம், அதில் ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம், இன்னொன்று சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. வெனிலா எசன்ஸ் ஆல்ஃபேக்டரி இண்டிகேட்டராக எடுத்து 2லையும் 2 ட்ராப் போட்டோம். ட்ராப் போட்டுட்டு மோந்து பார்த்தோம்னா இந்த HCl லெவல்த்துன டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. அது ஆசிடை இண்டிகேட் பண்ணுது. பட் சோடியம் ஹைட்ராக்சைடில் பார்த்தா அந்த வெனிலா எசன்ஸ் ஸ்மெல் இல்லை. ஸோ அது ஸ்மெல் லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இண்டிகேட் பேஸ் அப்படின்றத நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் க்ளோவ் ஆயில். க்ளோவ் ஆயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இங்கேயும் நம்ம அப்படி தான் HCl எடுத்திருக்கோம் ஒரு டெஸ்ட் டியூப்பில், இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்பில் HCl, இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 டெஸ்ட் டியூப்லையும் க்ளோவ் ஆயிலை தூக்கி 2-3 ட்ராப்ஸ் விடணும். ஸோ விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா HCl இருக்கிற
டெஸ்ட் டியூப்ல விட்ட க்ளோவ் ஆயிலோட ஸ்மெல் அப்படியே இருக்கு. ஸோ அது ஆசிட் கேரக்டரை சொல்லுது. பட் சோடியம் ஹைட்ராக்சைடில் விட்ட க்ளோவ் ஆயிலோட ஸ்மெல் வந்து லாஸ்ட் ஆயிருச்சு. ஸோ தட் இண்டிகேட் இட் இஸ் அ பேஸ் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது மாதிரி ஸ்மெல் மூலமாக நம்ம ஆசிட் யாரு பேஸ் யாரு அப்படின்றத லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன இண்டிகேட்டர்? olfactory இண்டிகேட்டர். ஸோ இதை தான் நான் டேபிளாக இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஆசிட்ல ஸ்மெல் போகாது, பேஸ்ல ஸ்மெல் லாஸ்ட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓடர் சேஞ்ச் மூலமாக நம்ம ஆசிட் பேஸ் கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டதுனால திஸ் இண்டிகேட்டர் இஸ் கால்ட் அஸ் olfactory indicators. ஸோ இதுதான் ஆக்டிவிட்டி 2.2ல நம்ம புக்கில் உள்ளது. ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்டிவிட்டி 2.3க்கு போவோம். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.